புதுக்கோட்டை செல்லுக்குடி வீரலட்சுமி அம்மன் கோவில் ஆடித்திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தங்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். செல்லுக்குடி குறும்பர் இன மக்களால் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வரும் விழா ஆடித்திருவிழா. கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வந்த இந்த விழாவின் முக்கிய நாளான இன்று அலங்கரிக்கப்பட்ட வீரலட்சுமி அம்மன் சிலை கோவிலின் 4 வீதிகள் வழியாக எடுத்து வரப்பட்டது. வீதி உலாவின் போது குறும்பர் இன மக்களின் தனி கூத்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து பூசாரி கையால் தலையில் தேங்காய் உடைத்து பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதேபோல பூசாரியிடமிருந்து சாட்டையடி பெற்றும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். நேர்த்திக்கடனுக்காக நிறைவேறாத ஒரு நேர்த்திக்கடனுக்காக செய்கிறாங்க. அந்த முறையில் 15 நாள் கடுமையான விரதம் இருந்து இங்கே இருக்கிறாங்க. விரதம் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முறையில் இந்த தேங்காய் உடஞ்சி விழுகிறதுங்கிறது எங்களுடைய தெய்வீக நம்பிக்கை. அது அதை தொடர்ந்து இந்த கசையடி சாட்டையடி விழாங்கிறது இது எந்த நம்பிக்கையிலனாக்க பேய் பிடித்தல், பில்லி சூனியம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இதிலிருந்து நீங்குங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஐதீகமாக.